யுத்தம் மௌனிக்கப்பட்டு 7 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தமது சொந்த இடங்களில் மீள குடியேறுவதற்காக தமது போராட்டம் தொடர்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட திரியாய் கிராம மக்கள் தமது 3000 ஏக்கருக்கும் மேற்பட்ட பூர்வீக காணிகளில் மீள குடியமர முடியாத நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். எங்களுடைய காணிகள் 3500 ஏக்கரு கிட்ட பொதுமக்களுடைய காணி. இதுக்கு சில காணிகளுக்கு பெர்மிட் இருக்குது, சில காணிகளுக்கு பெர்மிட் இல்லை. சிலர் இந்த காணிகளை எல்லாம் இராணுவமும் முழுமையாக கைப்பற்றியுள்ளது. இந்த காணிகளை விடுவித்து தரணும். அரசியல்வாதிகள் எலெக்ஷன் காலத்தில் மாத்திரம்தான் எங்களை நாடுவனம், மற்றும்படி எங்களை தெரியாது அவைகளுக்கு. அவைகள் இதில் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எதையும் எங்களுக்கு தந்ததும் இல்லை. 1000 ஏக்கர் என்று சொல்லி அவங்க எங்களை காணிகளை சூடியாட பார்க்குறாங்க. கரைக்கடையில் நான் இந்த காணி சொந்த காணி பஞ்சேலில் விட்டுட்டு போன அப்புறம் பனைமரம் எல்லாம் காய்க்குது. இப்போ கொழும்புல உள்ள முதலாளிமாருக்கு லீசிங் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த காணியை நான் போய் கேட்க 6 ஏக்கர் காணிக்கு 1/2 ஏக்கர் காணியான்னு தருவேன்ட்டு இது பண்ணுறாங்க. இந்த காணியை எங்களுக்கு மீட்டு தர முடியும் நான் கேட்குறோம். 3000க்கு மேற்பட்ட காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளது. போமிட்டு உறுதி காணி இருந்தும் எங்களுக்கு உரிய நடவடிக்கை இன்னுமே அரசாங்கம் பெற்றுத்தரவில்லை. இராணுவமும் நேவி அவைகள் தான் இப்போ கூடுதலாக அதுக்குள்ள கேம்புகள் அதுகளை வச்சு கொண்டிருக்கிறோம். சந்தோஷமா நாங்கள் எங்கட இடத்துல நடமாடணும்ன்றதுக்காக எங்கட சொந்த காணிகளை மீட்டு தர சொல்லி தான் கேட்கிறோம். ஏறத்தாழ 3000 தொடக்கம் 3500 ஏக்கர் வரையிலான வயல் நிலங்கள், அதே போன்று மேட்டு காணிகள், உணவு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த காணிகள் அவர்களால் கைவிடப்பட்டமை காரணமாக அவை காடுகளாக கல்லம்பற்று, இலந்தை குளம் போன்ற பகுதிகள், வீரஞ்சோலை மற்றும் திரியாய் போன்ற பகுதிகளில் அவை அடர்ந்த காடுகளாக காட்சியளிக்கின்றன. பாரிய அளவிலான காணிகளுக்கு அவ்வாறான அனுமதி பத்திரங்கள் இன்றியே உள்ளன. ஏறத்தாழ 3000 தொடக்கம் 3500 ஏக்கர் வரையிலான நிலங்கள் தற்போது இவ்வாறான பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு உள்ளன. கரையோர பகுதிகளில் சில காணிகள், ஆவணமற்ற காணிகள், சில பாதுகாப்பு காரணங்களுக்காக அத்துமீறல்களை தவிர்ப்பதற்காக அத்துமீறி துப்புரவு செய்பவர்களை உடனடியாக தடுத்தல், அதே போன்று போலீசாரும் அவ்வாறு வன பரிபாலன பகுதியினரும் அத்துமீறி துப்புரவு செய்பவர்களை தடுத்து வருகின்றனர்.